ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பிடிக்கருணை கிழங்கு குழம்பு. ஒரு அருமையான புளிக்குழம்பு, ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எங்கள் அத்தையோட ரெசிபிங்க. ரெசிபி ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த புளிக்குழம்புல நல்லா பக்குவமாக மசிஞ்சு வெந்து இருக்கிற அந்த கருணக்கிழங்கோட சாதம் பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னொரு 4 வயசாவது அதிகமாக தான் சாப்பிட தோணும். அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். வாங்க, அருமையான சுவையான பிடி கருணை கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 300 கிராம் அளவில் பிடி கருணை கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு குக்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு விட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருவாங்க. கிழங்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். அப்புறம் வெந்த கிழங்கு எடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இங்கே 2 விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கிழங்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வாசனை வருது. ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு இப்படி குத்தி பார்க்குறேன். அப்படியே ஈஸியாக உள்ள போகுது. ஸோ கிழங்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அதை நல்லா அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக பக்குவமாக வெந்த கருணக்கிழங்கு இங்கே ரெடி. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குங்க. அதனால சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பட் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்தது 2 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 6-7 பல் பூண்டு கட் பண்ணி வச்சாச்சு. கூடவே கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. புளிக்கரைசல் தேவை. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி புளிக்கரைசல் எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு செய்யும் போது வெந்தயம் சேர்க்கிறது மஸ்ட்டு நல்லது. அடுத்தது கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். பூண்டு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருவோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து விட்டு தக்காளி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இது குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கலர் நல்லாயிருக்கும், இந்த ரெட் கலர். ஸோ அதுக்கு வேண்டி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா அந்த தக்காளி நல்லா குயிக்காக மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குவாங்க. நல்லா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. அவ்வளோதாங்க, எல்லா மசாலா பொடியும் சேர்த்தாச்சு. இதை நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். புளித்தண்ணி சேர்த்து விட்டு அகைன் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு வாசனை வருது. அந்த பச்சை வாசனை போய் குழம்பு வாசனை கமகமன்னு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அந்த கருணக்கிழங்கை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. வெந்து வரும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த கருணக்கிழங்கு குழம்போடு சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். ஒரு 6-7 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்.
அந்த எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா தகன்னு இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனையும் கமகமன்னு இருக்குது. அந்த கருணக்கிழங்கு இன்னும் கூட கொஞ்சம் வெந்து மசிஞ்சிருச்சு குழம்போட. இப்போ செம்மையாக இருக்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான குழம்பு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.